அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரமணால் 4 வந்துருச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் சாதம் வடிக்கலை, சாப்பாடே சாப்பிடவும் முடியலை. அதனால இட்லியே இன்றைக்கி ஊற்றிடுவோன்னு முடிவு பண்ணியாச்சு. சாம்பார் இருந்துச்சு, கொஞ்சமாக கார சட்னி அடிச்சிட்டு நைட்டு தொட்டுக்கிட்ட சிக்கன் கிரேவி இருந்தது. அதை வச்சு பசங்களுக்கு நான் கொடுத்துட்டு நான் சும்மா தான் இட்லியும் சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டேன். காரம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒத்து வராது. பசங்க தான் கார சட்னி கேட்கவும் இன்றைக்கி கார சட்னி சும்மா தக்காளியை வச்சு 2 மிளகாய் வச்சு தான் அரைச்சேன். அதை வந்து கொஞ்சம் சுருக்குன்னு பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க. சகர் வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நான் வந்து மதியம் இது வந்து 4 மணி இருக்கும். இப்போ நம்ம வந்து சாயந்தரம் நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பால் வந்து நான் ஒரு 1/2 லிட்ரு பால் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மாட்டுப்பால் தான். இது மாட்டுப்பாலுங்கிறனால நான் தண்ணியே ஊற்றலை, சும்மாவே காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு சப்ஜா அதையும் ஊற போட்டு வச்சுட்டேன். அது பாதாம் பிசினும் ஊற போட்டு எப்போவுமே நான் வச்சிடுறது. அதையும் ஊற போட்டு வச்சாச்சு. நான் அந்த பாலையும் வந்து நல்லா நம்ம காய்ச்சியாச்சு. இப்போ அந்த சப்ஜா விதை, அந்த பாதாம் பிசினு எல்லாத்தையுமே போட்டுக்குவோம். ஆற வச்ச பால் நல்லா குளிர ஆறணும். இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சப்ஜாவதையும் சரி பாதாம் பிசினும் சரி நல்லா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தான் கொடுக்கும். வந்து பனங்கற்கண்டு இருந்தால் போட்டு குடிக்கலாம். இதில் நான் இல்லை, அதனால் சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன், வெள்ளை ஜீனி. அது நம்ம தேவைக்கேற்ப நம்ம இனிப்பு சேர்த்துக்குவோம். நல்லா வந்து அது கரையும் வரைக்கி நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி மாட்டுப்பாலில் நம்ம செஞ்சு இந்த ரோஸ் மில்க் குடித்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், நல்ல ஒரு மணமாகவும் கிடைக்கும். தேவைக்கேற்ப நான் ரோஸ் எசன்ஸு தான் ஊற்றிக்கிட்டேன். அதையும் ஊற்றி எவ்வளோ கலர் வந்திருக்குன்னு பார்த்தேன். ஒரு 2 சொட்டு விட்டேன், சரியாக வரல. அப்புறம் திருப்பி ஒரு 2 சொட்டு விட்டேன். பாருங்கள், நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. நம்ம ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். நான் காலையில் வச்சது கரண்ட் போகிறனால எங்கள் ஊரில் அது சரியாக இதாகலை. இருந்தாலும் பரவாயில்லைன்னா அந்த ஐஸ் க்யூப்பை போட்டுட்டு அதையும் திருப்பி நான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜிலேயே வச்சுட்டேன், கூலிங்காக இருக்கட்டும்னு. பாருங்கள், நம்ம வந்து காசுக்கு வாங்காமல் நம்மளே வீட்டில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வந்து குடித்தோம்னா அது ஒரு இது தான். பாருங்கள், சூப்பரான சுவையான ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து நோன்பு திறக்க நேற்று வந்து எதுவும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. அதனால சரி இன்றைக்கி வந்து வெங்காய வடை செய்யலான்னு தான் இன்றைக்கி வந்து இது பண்ணினேன். இப்போ இது வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும், பல்லாரி வெங்காயம்தான். இதை நல்லா பொடியாக வந்து லேசாக நீட வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப மல்லி இலை, கருவேப்பிலை எதாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. மிளகாய் மட்டும் இப்படி நீட்டமாக நரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சின்ன பசங்க இருந்தாங்கன்னா தூக்கி போகிறதுக்கு அந்த மிளகாய் கடிக்காமல் எடுத்துக்குவாங்க. ரொம்ப பொடிசாக அதை கட் பண்ணி போடாமல் இப்படி நீல வாக்கில் அரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப வந்து செலவு கம்மி தான். நம்மளுக்கு வெங்காயம் இருந்தால் 10 நிமிஷத்தில் இந்த வெங்காய வடை ரெடி பண்ணிடலாம். இது வந்து மைதா மாவு. நான் 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு போட்டுக்கிட்டு அந்த பெரிய அந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன், பச்சரிசி மாவு. 2 ஸ்பூன் வந்து மைதா, 1.5 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. நம்ம காரத்துக்கு தேவைக்கேற்ப நான் வந்து கொஞ்சமாக தான் காரம் போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. ஏன் பெருங்காய பொடி சேர்க்குறோம்னா நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நமக்கு, அதுக்காண்டி தான். தேவைக்கேற்ப சால்ட்டும் போட்டு இதை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பிணைஞ்சு ஊற வைக்கணும். நான் வந்து இதை ஊற வைக்கலை, ஏன்னா லேட்டாக ஆயிடுச்சு, நோன்பு திறக்கிறதுக்கு லேட்டாக ஆயிடுச்சு. அதனால இது 6 மணி போல் செஞ்சனால எனக்கு வந்து நான் உடனே வந்து இந்த வெங்காய வடைக்கு உடனே நான் வந்து மாவை வந்து ரெடி பண்ணனால நான் எடுத்து ஊற வைக்கலை. வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணியே தெளிக்க வேணாம் இந்த வெங்காய வடைக்கு, ஏன்னா அதில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், நான் ஒரு சொட்டு தண்ணி இப்போ நான் தெளிக்கலை, இனிமேல் தான் நான் தெளிப்பேன். ஏன்னா வந்து வடை தட்டுற அளவுக்கு வராது, நம்ம ஊற வச்சோம்னா வரும். நீங்கள் செய்யும் போது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டிங்கன்னா வந்து அந்த இலகுத்தன்மை வரும் நமக்கு. நான் அதனால 1 ஸ்பூன் அளவு தான் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன், ரொம்பலாம் நான் தெளிக்கலை. ஒரே ஒரு ஸ்பூன் தெளித்து எங்கிட்ட நல்லா ஆயிலை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன்னா நல்லா அதை வந்து அந்த மாவு எடுத்தோம்னா நல்லா உருண்டையே நல்லா கெட்டியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க.
நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் யாராச்சும் நம்மளுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த வெங்காய வடை நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக வெளியில் கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது இந்த வெங்காய வடை. நல்ல உருண்டை எப்போவுமே நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிங்கன்னா வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் கூட உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. இதுக்கு வந்து ரொம்ப செலவும் கம்மி தான். 2 ஸ்பூனும் மைதா மாவு 1 ஸ்பூன் அளவு தான் நம்ம அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டோம். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. நல்லா பசங்களும் சரி நல்லா விரும்பி நம்ம ஒரு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்குறனால இந்த இது வந்து நீங்கள் மைதா சேர்க்காமல் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் கோதுமை மாவு இல்லைன்னுங்கிறனால தான் நான் வந்து மைதா சேர்த்துக்கிட்டேன். இது கோதுமை மாவுலேயும் செஞ்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் நோன்பு திறக்கிறதுக்கோ அல்லது பசங்களுக்கோ செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க எப்படி இருந்தது இந்த வடை. எங்களுக்கும் கொஞ்சம் கமெண்ட் தெரிவிச்சிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. வெங்காய வடை எல்லாமே நான் வந்து போட்டு எடுத்துட்டேன். இது 1/2 கிலோ வெங்காயத்துக்கு உள்ளது எல்லாமே நான் சுட்டி எடுத்துட்டேன். இப்போ டைமும் ஆயிடுச்சு, நம்மளுக்கு லேட்டாக ஆயிடுச்சு. நோன்பு திறக்கிற நேரமும் வந்துருச்சு. அடுத்தது நம்ம வந்து நோன்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ண வேண்டியது தான். நான் வெங்காய வடையை சுட்டு எடுத்துட்டேன். அடுத்தது இருக்கிற மாவையும் எடுத்து வச்சுட்டு நான் நோன்பு திறக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் இப்போ வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து கல் உப்பு, பேரிச்சம்பழம் எப்பவும் போல் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஃப்ரூட்ஸு டெய்லி நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்திக்கும் நல்லது. அதனால எப்பவும் போல் கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் ஆரஞ்சு, இந்த வெங்காய வடை, நம்ம நோன்பு கஞ்சி எப்பவும் போல் நம்ம நோன்பு கஞ்சி, ரோஸ் மில்க்கு, டேங்கும் பசங்க கலக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஜூஸ் எதுவும் நான் முலாம்பழ ஜூஸெல்லாம் போடலை. இன்றைக்கி வந்து டே 4 வந்து நல்லாவே நோன்பு வந்து அல்லாஹ்வின் கிருபையால் நமக்கு நல்லாவே முடிஞ்சது. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வரும் டெய்லி. ஆமாம், அதாவது நோன்பு திறக்கிற டைமும் வந்துருச்சு. நோன்பு திறந்துட்டார் ஆசிஃபு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 நோன்பு இன்ஷால்லா முடிஞ்சிருச்சு. 5ஆவது நோன்பு வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன 5ஆவது நோம்பில் பார்ப்போம். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய் பாய். நோன்பு தொடர்ந்துட்டே ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.